Hi friends, hi students. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஒரு டாப்பிக்கை பி பிளாக்லேருந்து எடுத்து போட்டு அதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது டேர்ம் 1 எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த சில டாபிக்ஸ் எடுத்து அந்த டாபிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பி பிளாகில் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டில் என்னென்ன எலிமெண்ட்டு நமக்கு தெரியும். இப்போ என்ன நம்ம பார்க்கக்கூடிய எலிமெண்ட்டு குரூப் 15, குரூப் 16, குரூப் 17ல் வந்து நைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன், ஃப்ளூரின். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் அனாமலஸாக வந்து காமிக்கும். அதெல்லாம் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து அது எதனால் அப்படி காமிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதுக்கு ஸ்மால் சைஸ். இதோட சைஸ் எல்லாமே ரொம்ப 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 சின்ன சைஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஆஸ் வி கோ அலாங் த பீரியட் பார்த்தோம் அப்படின்னா என்னாகும், நம்ம அலாங் த பீரியட் லெஃப்ட் டு ரைட் போக போக சைஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். ஏன் கம்மியாகிட்டே போகும்? ஏன் அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கம்மியாகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்பிட் இருக்காது. ஒவ்வொரு எலக்ட்ரானும் வந்து அதே ஆர்பிட்லேயே போய் ஃபால் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறனால அதோட சைஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ சைஸ் கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா அதோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாகும். அதாவது எலக்ட்ரான் புல்லிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் இதோட அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு போகும். ஏன் அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ த எனர்ஜி ரெக்வயர்ட் டு புல் த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் வில் நீட் மோர் எனர்ஜி டு புல் த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான். ஸோ அதனால் அதோட அயனைசேஷன் என்தால்பியும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாமே வந்து செகண்ட் பீரியட்லேயே விழுகும். அதாவது 2s 1 to 2, அதே மாதிரி 2p 1 to 6லேயே இருக்கும். ஸோ இதில் வந்து செகண்ட் பீரியடில் வந்து டி ஆர்பிட்டல் இல்லாதனால, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் இல்லாதனால இதோட எலக்ட்ரான் எக்ஸ்டெண்ட் ஆக முடியாது. ஸோ இது ஒரு ரீசன். ஸோ இதோட அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிக்கான ரீசன்ஸ் வந்து இதோட ஸ்மாலர் சைஸ், ஹை அயனைசேஷன் என்தால்பி, ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் வந்து இதில் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன கொஷின் அவங்க கேட்டாலுமே நமக்கு வந்து ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து why nitrogen is less reactive at room temperature. ஸோ இந்த கொஷனுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா மற்ற எலிமெண்ட் இந்த பீரியடில் மற்ற எலிமெண்ட்டை விட ரொம்ப ரொம்ப லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஏன்னா மற்ற எலிமெண்ட் எல்லாமே வந்து P4 இருக்கும். ஓகேவா, எல்லாமே சிங்கிள் பாண்டடாக இருக்கும். ஆனால் நைட்ரஜன் மட்டும் ட்ரிபிள் பாண்டில் இருக்கும். ஏன்னா இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா P5 பாண்ட் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது மட்டும் ட்ரிபிள் பாண்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறனால நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது இந்த 3 பாண்டை உடைக்கிறதுக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இது ரூம் டெம்பரேச்சரில் லெஸ் ரியாக்டிவ். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இஸ் வீக்கர் பாண்ட் தேன் த பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா எலக்ட்ரானோட இப்போது நம்ம வந்து நைட்ரஜன் பார்த்தோம், அது மாதிரி ஸ்மாலர் இன் சைஸ். ஓகே, அது இப்போ ஸ்மால் சைஸாக இருக்கனால என்ன ஆகுது, எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் வந்து ரொம்ப வீக் பாண்டாக இருக்கும் தேன் பாஸ்பரஸ். ஸோ ஆனால் பாஸ்பரஸ்லாம் பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ அதோட வால்யூம் பெருசாக இருக்கிறனால அந்த ரிப்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ சிங்கிள் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நைட்ரஜன் லெஸ் ரியாக்டிவ். ஓகேவா, ஏன் அப்படின்னா அதுக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது தான் காரணம். செகண்டில் வந்து நம்ம வந்து நார்மலாக நைட்ரஜனை பற்றி பார்க்கல, நம்ம நைட்ரஜன் சிங்கிள் பாண்டை பற்றி பார்க்குறோம் நம்ம. ஓகேவா, ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸ். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா why nitrogen is a gas but phosphorus is a solid. இப்போது நைட்ரஜன் ஏற்கனவே என்ன சொன்னேன், நைட்ரஜன் வந்து ட்ரிபிள் பாண்டில் இருக்குமா.
ஸோ n ட்ரிபிள் பாண்ட் n கரெக்டா. ஸோ இது அதே மாதிரி ஒரு n ட்ரிபிள் பாண்ட் n, இது ரெண்டும் வந்து கம்பைன் ஆனால் தான் ஒரு லிக்விடாவோ ஒரு கேஸாவோ ஃபார்ம் ஆகும் கரெக்டாக. இந்த ரெண்டுமே வந்து அன்ரியாக்டிவாக இருக்குது, அதாவது ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போது ரெண்டுமே வந்து அட்ராக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ ரெண்டோட அட்ராக்ஷன் வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுக்கு வந்து வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் எப்பயுமே எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்பார்ட்டாகவே தான் இருக்கும், கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது எதோட ப்ராப்பர்ட்டி, கேஸோட ப்ராப்பர்ட்டி. அதனால் இது வந்து நைட்ரஜன் எப்பயுமே கேஸாக தான் இருக்கும். மிச்சது எல்லாமே வந்து லிக்விடாவோ சாலிடாவோ இருக்கும் ஓகேவா. ஸோ ஒய் நைட்ரஜன் டு நாட் ஃபார்ம், இது உங்களுக்கு தெரியும் இல்லை, ஒய் நைட்ரஜன் டு நாட் ஃபார்ம் p-pi d-pi பாண்டு. ஏன் அப்படின்னா நைட்ரஜன் டோன்ட் ஹாவ் d ஆர்பிட்டல் அண்ட் தேர்ஃபோர் இட் டு நாட் ஃபார்ம் அ p-pi d-pi பாண்டு ஓகேவா. ஸோ இதுவும் அது ரிலேட்டட் கொஷின் தான். R3p double bond O, R3p double bond CH2 compounds are formed by phosphorus and not by nitrogen. ஏன் அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் வந்து அதோட பாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு டி ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ அதோட பாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நைட்ரஜனால் அதோட பாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு டி ஆர்பிட்டல் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்களேன், ஸ்மாலர் சைஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல், எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன், இதே தான் மாற்றி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆக்சிஜன் இஸ் அ கேஸ் வைல் அதர்ஸ் ஆர் சாலிட் வை. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல நைட்ரஜன் சம்மந்தமான கொஷின். இது பாருங்கள், ரெண்டுக்குமே ஒரே சிமிலர் டைப் ஆஃப் ஆன்சர் தான். ஏன்னா ஆக்சிஜன் வந்து அதோட வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். எதனால அதோட வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறனால இது நார்மலாக இருக்கும்போது லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ இதோட ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறனால இன்னொரு மாலிகுல் கூட கம்பைன் ஆகிற ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து கேஸாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து சாலிடாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அயானிக் அண்ட் போலார் இன் நேச்சர். ஏன் இது வந்து அயானிக் அண்ட் போலாராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா என்ன காம்பவுண்டு, மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டா. ஸோ மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் மிச்ச எலிமெண்ட் கூட சேரும்போது எப்படி இருக்கும், ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவாக ஆகும். ஸோ இது வந்து அயானிக் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி இதோட அயானிக் நேச்சர் வந்து செப்பரேட் ஆகிறதுனால இது போலாராக ஃபார்ம் ஆகுது ஓகேவா. இது ஸ்மாலர் சைஸாக இருக்கிறனால தான் இதோட நெகட்டிவிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறனால தான் இது வந்து அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆக முடியுது. அந்த அயானிக் ஃபார்ம் ஆகிற காரணத்தினால தான் வந்து போலாராக தெரியுது ஓகேவா. ஸோ இதான் அதோட ரீசன். ஸோ நெக்ஸ்ட் 8th கொஷின் பாருங்கள், ஆக்சிஜன் ஷோஸ் -2 +2 -1 பட் அதர்ஸ் டோன்ட் ஷோ வை. ஸோ ஆக்சிஜன் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம். ஸோ மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கொடுக்காது. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ், மிச்சதில் வந்து அவ்வளோ எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்க வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட்டு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மிச்சம் எந்த எலிமெண்ட்டும் கொடுக்காது. ஏன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் வந்து பெராக்சைடு ஃபார்ம் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கிறனால. நெக்ஸ்ட்டு வந்து +2 ஆக்சிஜன் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் கூட தான் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்கும். எந்த எலிமெண்ட்னா வந்து ஃப்ளூரின் கூட, ஏன்னா ஃப்ளூரினை விட ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மி. ஸோ O2F2லையோ இல்லைன்னா OF2லையோ மட்டும்தான் இது வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து காமிக்குது. மிச்சம் எந்த எலிமெண்ட்டு கூட இதோட பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து காமிக்காது. ஸோ இதான் இதோட ரீசன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆக்சிஜன் இஸ் பேராமேக்னெட்டிக் வைல் அதர்ஸ் ஆர் நாட். இப்போ பேராமேக்னெட்டிக் நேச்சர்னால் என்னது, பேராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரான் வந்து அன்பேர்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரான் அன்பேர்ட். ஸோ இப்போது ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், 1s2 1s2 2s2 2p4 கரெக்டா. இதில் வந்து ரெண்டுமே வந்து அன்பேர்டாக இருக்குது. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியிலையும் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. மாலிகுலர் ஆர்பிட்டல் தெரியும்னா அதாவது ஆக்சிஜனுக்கு வந்து 2s எப்படி பண்ணுவோம் நம்ம, 2s வந்து 2s2 கரெக்டா. ஸோ 2s ஆர்பிட்டல் ஒன்றும் இன்னொரு 2s ஆர்பிட்டலும் சேர்ந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் பண்ணோம். ஸோ இது என்னவா மாறும், இது வந்து சிக்மா 2s ஓகேவா. அதே மாதிரி இது வந்து சிக்மா ஸ்டார் 2s
ஃபார்ம் ஆகுதா? ஸோ மொத்தம் டோட்டலி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம p ஆர்பிட்டலும் நம்ம காமிக்கணும். கரெக்டாக? ஸோ p ஆர்பிட்டல் என்ன, அதோட எனர்ஜி அதிகம். p ஆர்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக? 1 2 3 4. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா சிக்மா 2p ஒரு பாக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பை 2px பை 2py. ஓகேவா? அதே மாதிரி மேலே என்ன இருக்குன்னா பை ஸ்டார் 2px pi star 2py. ஸோ இதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குது? சிக்மா ஸ்டார் 2pz. ஸோ டோட்டலாக வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஸோ 1 2 3 3 4 5 6 7 8. ஸோ 2 எலக்ட்ரான் வந்து அன்பேர்டாக இருக்குது. ஸோ அதனால் இது எப்பயுமே வந்து பேராமேக்னெட்டிக் நேச்சரை காமிக்கும். ஆனால் நீங்கள் சல்ஃபர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா p பை d பை பாண்ட் ஃபார்ம் ஆகிறனால இது மேக்ஸிமம் எப்பயுமே வந்து டயாமேக்னெட்டிக்காகவே மாறிடும். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் மட்டும்தான் பேராமேக்னெட்டிக் பிஹேவியர் காமிக்கும், மிச்சம் எல்லாமே வந்து டயாமேக்னெட்டிக்காக காமிக்கும். இதில் இன்னொரு எக்ஸெப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். வேப்பர் ஸ்டேட்டில் சல்ஃபரும் கூட பேராமேக்னெட்டிக் நேச்சர் தான் காமிக்கும். ஓகேவா? வேப்பர் ஸ்டேட்டில் சல்ஃபரும் பேராமேக்னெட்டிக் நேச்சர் தான் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்பைட் த லோயர் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வித் நெகட்டிவ் சைன், ஃப்ளூரின் இஸ் அ ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேன் குளோரின். வை? ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு என்னது. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து எப்பயுமே நம்ம வந்து கிரேட்டரா லெஸரா நம்ம வந்து சொல்ல மாட்டோம். எப்பயுமே நம்ம எப்படி சொல்லணும்னா மோர் நெகட்டிவா லெஸ் நெகட்டிவா, மோர் பாசிட்டிவா லெஸ் பாசிட்டிவா தான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ஃப்ளூரின் வந்து ஸ்மாலர் இன் சைஸு, மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்டு. ஸோ இப்படி இருந்தாலும் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டாக இருந்தால் கூட குளோரினோட சைஸ் வந்து டி ஆர்பிட்டல் ப்ரெசண்ட்டாக இருக்கிறனால இது வந்து ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ரிப்பல்ஷன் ஷேர் பண்ணிக்கிறோம், டி ஆர்பிட்டலை ஷேர் பண்ணிடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இதோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து குளோரினுக்கு தான் மோர் நெகட்டிவாக இருக்கும் தேன் ஃப்ளூரின். ஏன் அப்படின்னா அகாமடேட் பண்ண முடியும், குளோரினால் நிறைய அகாமடேட் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். பட் ஃப்ளூரினால் அகாமடேட் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் 2 ரீசன். ஒன்று வந்து எலக்ட்ரான் ரிப்பல்ஷன், அதே மாதிரி ஸ்மாலர் சைஸ்னால தான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால. ஸோ இருந்தாலும் ஃப்ளூரின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ்னால. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா வந்து இது ரெடியூஸ் ஆகிக்கிறோம். அதாவது fluorine will gain electron because of its more electronegativity. Understood? Oxidizing agent na neighboring element oxidize பண்ணிட்டு இது வந்து reduce பண்ணிக்கிறோம். இது வந்து fluorine வந்து reduce பண்ணிக்கிறோம். fluorine வந்து எப்பயுமே F minus ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிருமா? F வந்து fluorine வந்து எப்பயுமே F minus இருக்கணும். ஏன்னா இது வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஸோ இதுக்கும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கும் இது கிடையாது. ஓகேவா? Why fluorine do not exhibit a positive oxidation state? Fluorine வந்து most electronegative element among all the elements in the periodic table. அதனால positive oxidation state காமிக்காது. ஆக்சிஜன் ஒரே ஒரு எலிமெண்ட் கூட மட்டும்தான் positive oxidation state காமிக்கும், அதுவும் fluorine கூட மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதான் ரீசன். ஸோ fluorine is the most reactive than all the other elements in the halogen. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்ளூரின் வந்து அகெயின் இது சேம் ரீசன் தான். ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறனால நிறையா ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்கிறாங்க. ஃப்ளூரின் ஃபார்ம்ஸ் அ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஃப்ளூரின் ஸ்மாலர் எலிமெண்ட்டில். ஸோ எக்ஸ் டேஷ் எக்ஸ் டேஷ் 3 எக்ஸ் டேஷ் 5 எக்ஸ் டேஷ் 7. இதில் வந்து எக்ஸ்ன்றது வந்து பிகர் ஹாலஜன், எக்ஸ் டேஷ்ன்றது வந்து ஸ்மாலர் ஹாலஜன்.
ஸோ ஸ்மாலர் ஹாலஜன் எல்லாத்த விட ரொம்ப ஸ்மாலர் ஹாலஜன் வந்து ஃப்ளூரின் தானே. ஸோ நிறைய காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து ஃப்ளூரின் கூட மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி நிறையா கண்டென்ட்ஸை போட்டு அதுக்கு கொஷின்ஸ் வந்து நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ப்ளஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கிறது வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. பை நவீனா. தேங்க்யூ.